வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது. அதே போல தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்று நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், தென்காசி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் அதிகனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், திண்டுக்கல், திருப்பூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல 6ஆம் தேதியை பொறுத்தவரையிலும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள், நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் அதிக மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், கோயம்புத்தூர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.